கவியின் ரசிகர்களான உங்கள் அனைவருக்கும் கவிப்பிரியமின் அன்பார்ந்த வணக்கங்கள். கவியின் கற்பனை உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் கவிஞர் பாடலாசிரியர் கவிப்பிரியம். தெய்வீக ஸ்வரங்கள் அப்படின்ற தலைப்பில் வினை தீர்ப்பான் விநாயகனே அப்படின்ற ஒரு பாடல் மூலயமா நான் பாடலாசிரியராக இணையதளத்தில் அறிமுகமான நான் எழுதின பாட்டை சூப்பர் சிங்கர் நித்யஸ்ரீ அவங்க பாடியிருப்பாங்க. இசை அமைச்சது திரு கார்த்திக் ராஜா சார் அவர்கள். இந்த பாடலை நீங்கள் கேட்கணுன்னு ஆசைப்பட்டால் அந்த பாடலோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். ஒரு பாடலோ ஒரு கவிதையோ யாப்பிலக்கணம் பயன்படுத்தாமல் எழுத முடியாது. ஒரு பாடலை மீண்டும் மீண்டும் ரசிக்க வைக்கிறதுக்கும் கேட்க வைக்கிறதுக்கும் இலக்கணம் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அதில் யாப்பிலக்கணம் முதல்ல நம்ம பார்க்கலாம். யாப்பிலக்கணம் மொத்தம் 6 வகை. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை இவைகள் பாடலுக்கு மேலும் வலு சேர்க்குது. குறியல் எழுத்து அப்படின்னா குறுகி ஒலிக்கக்கூடிய வார்த்தை, ஒரு மாத்திரை அளவு. கா அப்படின்ற சொல்லும் போதே ஓசையோட கால அளவு ஒரு மாத்திரையாக கணக்கிடப்படுது. நெடில் எழுத்து அப்படின்னா நீண்டு ஒலிக்கக்கூடிய வார்த்தை அப்படின்னு அர்த்தம். இது 2 மாத்திரை அளவாக கணக்கிடப்படுது. ஒற்று அப்படின்னா ஆயுத எழுத்து இருக்குது பார்த்திங்களா, அதுதான் ஒற்றெழுத்துக்கள். எக்ஸாம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லினா புள்ளி வச்ச எழுத்துக்கள் எல்லாம் ஒற்று எழுத்து. இதை அரை மாத்திரையாக அளவாக கணக்கெடுக்கப்படுது. மேலும் யாப்பிலக்கணத்தோட அடுத்த பாகத்தை அடுத்த காணொளியில் காணலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது கவியின் குரல், த வாய்ஸ் ஆஃப் போயட்ரி. நன்றி.